friends, welcome to Dev's Desk. இன்னைக்கு நம்ம சேனல்ல வேஸ்ட் வாட்டர் பாட்டில்ஸ் வச்சு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு கிராஃப்ட் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இப்போ நான் ஒரு மார்க்கர் எடுத்திருக்கேன். இந்த பெரிய வாட்டர் பாட்டில்ல ஃபர்ஸ்ட் வந்து நான் பெட்டல்ஸ் டிரா பண்ண போறேன். ஒரு 6 or 7 பெட்டல்ஸ் வந்து நம்ம டிரா பண்ண முடியும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாட்டர் பாட்டிலோட பாட்டம் பீஸை நாம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை நம்ம இப்போ யூஸ் பண்ண போறது இல்லை. இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கட்டரை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம ட்ரா பண்ண பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே நாம் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி முடிச்சாச்சு. இது இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே நாம் வளைச்சி விட போகிறோம். ஸோ அதை வளைச்சி விடும்போது அந்த லுக் வந்து ஒரு ஃப்ளவர் ப்ளூம் ஆகி இருக்கிற மாதிரி ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வளைச்சி விடுறோம். இதை வளைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் எடுத்து அதே மாதிரி நம்ம பெட்டல்ஸ் வரைய போகிறோம். அதை வரைஞ்சி நம்ம எப்படி கட் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி கட் பண்ணி அந்த பெட்டல்ஸ் எல்லாத்தையும் வளைச்சி விட போகிறோம். இதை வளைச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த ஃப்ளவருக்கு வந்து எல்லோ கலர் நான் கலர் பண்ண போகிறேன். எல்லோ கலர் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஆரஞ்சு கலர் அதை எடுத்து நடுவில் மட்டும் இந்த மாதிரி ஷேட்ஸ் மாதிரி நான் கொடுக்க போகிறேன். ஸோ டபுள் கலர் இருக்கும்போது தான் அந்த ஃப்ளவர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த கலர் பண்ணி நம்ம முடிச்சதுக்கப்புறமா அந்த குட்டி ஃப்ளவர்லையும் இதே மாதிரி நாம் செஞ்சுட்டு ஹாட் க்ளூ போட்டு ஒரு ஃப்ளவர் மேலே இன்னொரு ஃப்ளவரை நாம் வந்து ஒட்டிடலாம். இப்போ ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு வாட்டர் பாட்டிலில் நான் வந்து லீவ்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். அந்த லீவ்ஸ்க்கு மேலே நாம் செஞ்ச இந்த ஃப்ளவரையும் நாம் ஒட்டிடலாம். இப்போது இதை கீழே வைக்கிறதுக்காக ஒரு வேஸ்ட் சீடி நான் எடுத்திருக்கேன். இந்த சீடியில் ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி அது மேலே நாம் செஞ்ச அந்த ஃப்ளவரை ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஹாட் க்ளூ போட்டு ஒட்டிட்டோம்னா நம்ம கிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிராஃப்டில் சென்டரில் இருக்க ஹோலை நம்ம கவர் பண்ணுறதுக்காக ஒரு வாட்டர் பாட்டில் மூடி இருந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த சென்டரில் வந்து நம்ம கேண்டில்ஸ் கூட வச்சுக்கலாம். கேண்டில்ஸே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எல்லோ கலர் லைட் குண்டு பல்பு நாம் சொல்லுவோம்ல அதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ வச்சு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பேப்பர் வச்சு கூட கவர் பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு கலர் பேப்பர் எடுத்து பேப்பர் ஃப்ளவர் நான் செய்ய போகிறேன். அந்த பேப்பர் ஃப்ளவர் செஞ்சு அந்த சென்டர் பார்ட்டை கவர் பண்ண போகிறேன். ஸோ இதை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கிராஃப்ட் முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கிராஃப்ட் பற்றி உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Catch 'em all.